இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி வாக்குகளை திருடுகிற கும்பல், வாக்கு திருட்டு கும்பல், அவர்களை பற்றி இங்கு யாரும் விமர்சிப்பதில்லை. திருமாவளவன் என்ன செய்யறான்? 2 சீட்டுக்காக போய் அங்க நிற்கிறான். உங்களுக்கு ஏதாவது மண்டையிலே இருக்கிறதா? 20 சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கேதானே போக வேண்டும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அபாண்ட பழிகளை சுமத்துகிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்கிற தெளிவு நமக்கு தேவை. அந்த தெளிவு இருந்தால் நாம் அதற்காக எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து இயங்க முடியும். அதுதான் உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள். தேர்தல் நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் எதுவாகவும் இருக்கட்டும், ஆனால் அந்த முடிவும் கூட சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலே இருக்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு உண்டு. இன்றைக்கு வாக்குரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. பீகாரிலே நடந்திருக்கிற தில்லுமுள்ளு சாதாரணமானதல்ல. பிறப்பு சான்றிதழ் கேட்கிறார்கள். வாக்காளராக ஒருவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், ஓட்டர் என்பதை பதிவு செய்ய வேண்டுமானால், உன்னுடைய பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டு காட்டினா ஏற்றுக்கொள்ள முடியாது. ரேஷன் கார்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற என்ன ஆதாரம் தேவை? பர்த் சர்டிஃபிகேட் வேணும். சொத்து வரி கட்டினதற்கான சான்று வேணும். நீ இந்த நாட்டின் குடிமகன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இதையெல்லாம் கேட்கிறார்கள். என்ஆர்சியிலே இது கேட்கப்படுகிறது. அதுதான் அங்கே இருக்கிற கிரைட்டீரியா. இப்படி 65 லட்சம் பேரை பீகாருடைய வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டியவர்களை சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. இது எவ்வளவு பெரிய ஆபத்து! எப்படி இவர்களிடமிருந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றப் போகிறோம்? இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி வாக்குகளை திருடுகிற கும்பல், வாக்கு திருட்டு கும்பல், அவர்களை பற்றி இங்கு யாரும் விமர்சிப்பதில்லை. திருமாவளவன் என்ன செய்யறான்? 2 சீட்டுக்காக போய் அங்க நிற்கிறான். அது எங்க விருப்பம். நாங்கள் முடிவு செய்கிறோம். எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ யார்? எந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். எங்களை பற்றிய மதிப்பீடு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும். யாரோ உணர்ச்சி வயப்படுவதற்காக தீர்மானிக்க முடியாது. 2 சீட்டுக்காக இங்கே ஏன் நிற்க வேண்டும்? 20 சீட்டு எடப்பாடி தருவார்கள் என்று யூடியூபிலே பேசுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது மண்டையிலே இருக்கிறதா? 20 சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கேதானே போக வேண்டும். இடம்தான் முக்கியம், பதவிதான் முக்கியம், பரிசுதான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம், அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் 2 வேணான்ட்டு 20க்கு போகணும். நான் ஏன் போகல? ஏன் போகவில்லை? யார் என்னை தடுப்பது? யார் என்னை கட்டாயப்படுத்துவது போகக்கூடாது என்று? அப்படி யாரும் செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. யாரும் நம்மை எப்படியும் விமர்சித்து விட்டு போகட்டும், நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தியலை இன்னும் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.